முன்னிட்டு 1 மாத காலத்திற்கு கலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். கலைஞர்கள் உற்சாகத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்றால் ரசிகர்கள் திரளாக கூட வேண்டும். ரசிகர்கள் கூட்டமாக கூட வேண்டும் என்றால் முதலில் மழை பெய்யாமல் இருக்க வேண்டும். எங்கள் நிகழ்ச்சிகள் நடந்து முடியும் வரை ஒரு சொட்டு மழை கூட பெய்யாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு. கடவுளே, ஏறு கலப்பை எடுத்துக்கிட்டு வயலுக்கு புறப்படுறப்பெல்லாம் ஈஸ்வரான்னு உன்னை கும்பிட்டுட்டு தானே ஒவ்வொரு நாளும் புறப்படுறோம். எங்களுக்கு நல்லபடியா படி அளந்துடு. இன்னைக்கு நல்ல நாள், நெல்லு விதைக்க போறேன். தொடர்ந்து மழை கொட்டுன்னு கொட்டணும். வறண்ட பூமியா வச்சு கூடாத. மண்ணை நம்பி வாழ்ற விவசாயிக்கு மழைதான் முக்கியம். அதனால மழைய நல்லா பெய்ய வச்சுடு. எவ்வுலகையும் காக்கின்ற பரம்பொருளே, பூலோகத்தில் நடக்கின்ற காட்சிகளை பார்க்கும் போது எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. தேவி, அப்படி என்ன விந்தையை கண்டுவிட்டாய்? பூவுலகில் சற்று நேரத்திற்கு முன்பு ஒரு கலைக்குழுவினர் இம்மாதம் முழுவதும் மழையே பெய்யக்கூடாது என்று தங்களிடம் வேண்டிக் கொண்டு சென்றார்கள். அவர்கள் போன பிறகு விவசாயிகள் கூட்டம் ஒன்று வந்து இம்மாதம் முழுவதும் நல்ல முறையில் மழை பெய்ய வேண்டுமே என்று தங்களிடமே வேண்டிக் கொண்டு செல்கிறார்களே, இந்த இருவரில் நீங்கள் யாருக்கு அருள் செய்ய போகிறீர்கள்? இருவரும் அவரவர்களுக்கு தேவையானவைத்தானே என்னிடம் கேட்டிருக்கிறார்கள். தவறாக ஒன்றும் கேட்டுவிடவில்லையே. இருந்தாலும் ஒருவன் மழை வேண்டும் என்கிறான், மற்றொருவன் வேண்டாம் என்கிறான். இதில் தாங்கள் யாருக்கு இரக்கம் காட்டப் போகிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. யார் வேண்டுவதை கொடுக்கலாம், நீயே முடிவு கட்டி சொல் பார்க்கலாம். எல்லோரும் நம் பிள்ளைகள் தான். இதில் யாருக்கு அருள் செய்வதென்று எனக்கு புரியவில்லை. எனக்கும் ஒன்றும் புரியாமல் தான் கலியுகத்தில் கல்லாக இருந்து விட்டேன். சில இடங்களில் சிலையாக அமர்ந்து விட்டேன். இப்படி கல்லாக சிலையாகவே இருந்து விட்டால் உங்களை கைகூப்பி தொழுபவர்களின் நிலை? தேவி, எல்லோரும் வாழ அவரவர்கள் உள்ளத்தில் இருந்து கொண்டு அவ்வப்போது தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இவற்றிற்கெல்லாம் மேலாக என்னை அறிந்தவர்களை மட்டுமல்ல, அறியாதவர்களையும் வாழ வைக்கிறேன். என்ன சொல்லுகிறீர்கள் சுவாமி? அதோ பார். இறைவனை பற்றி அறிஞ்சவாளையும் அறியாதவாளையும் காப்பாற்றவன் அந்த ஆண்டவன் தான். லோகத்திலே கல்லாதவரையும் கற்றவரையும் காப்பாற்றி ரட்சிக்கிறவன் அந்த கைலாசநாதன் ஒருத்தன் தான். லோகத்திலே நல்ல வாழ் இருக்கா, கெட்ட வாழ் இருக்கா? என்ன இருக்கா? லோகத்திலே நல்ல வாழ் இருக்கா, கெட்ட வாழ் இருக்கா? அவ ரெண்டு பேரும் ஒற்றுக்கொற்று சண்டை போட்டுக்கிறாளே தவிர ஒண்ணு சேர்றதே இல்லை. அவ ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ற இடமும் ஒண்ணு இருக்கு. அது எங்கே? அதுதான் ஆண்டவனுடைய சன்னிதானம். ஆண்டவனுடைய சன்னிதானம், ஆண்டவனுடைய சன்னிதானம், சன்னிதானம். இப்படி நல்லவாளும் கெட்டவாளும் ஒண்ணு சேர்ற இடம் ஆண்டவனுடைய சன்னிதானம் தான். அது எப்படின்னு கேக்குறீட? மனுஷாளுக்கு 2 கை இருக்கு. ஒண்ணு வலக்கை, ஒண்ணு எடக்கை. இந்த எடக்கை வெறும் உலக்கை. இதனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இந்த வலது கை இருக்க தர்மம் பண்ணும், தானம் பண்ணும், சகல விதமான நல்ல காரியங்களையும் இந்த வலது கை பண்றது. ஆனா இந்த 2 கைகளும் ஒன்னா சேர்ற இடம் எங்க தெரியுமா? பகவானே என்ன காப்பாத்து அப்படின்னு ஆண்டவனுடைய சன்னிதானத்துலதான் ஒண்ணு சேர்றது. இதத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். நான் தொட்ட இடம் புரியுறதோ? அதே ஆண்டவனுடைய சன்னிதானத்துலதான் நல்லவாளும் கெட்டவாளும் ஒண்ணு சேர்றான். நிறுத்துங்க. ஆண்டவனை பற்றிய உபதேசமோ தெய்வத்தை பற்றி மக்களிடம் எடுத்து சொல்லும் தேவ தூதரோ நீங்கள்? தம்பி யாரு? வரும்போதே காரசாரமா வர்றேன். ஏயா, ஒரு ஊருக்கு கதை சொல்ல வரும்போது அந்த ஊர்ல பெரிய வீட்டு பிள்ளைங்க யாரு, அவருடைய சிநேகிதர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வர்றது இல்லையா? இவரு இந்த நாகப்பட்டினத்திலேயே பெரிய தனவணிகரா விளங்குறாரே நிதிபதி, அவருடைய செல்ல மகன். பேரு பரமதத்தன். நானு அவருடைய ஆப்த நண்பன். என் பெயர் பல்லவன். குழந்தைகளா, ஊர் உலகத்தை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. இந்த லோகத்தையே கட்டி காக்கின்றானே அந்த சிவபெருமான், அவன் ஒன்றிக்குத்தான் தொண்டு செய்யறதுக்காக எங்களை நாங்க அர்ப்பணிச்சுட்டு இருக்கோம். சிவபெருமான் சிவபெருமான் என்கிறீர்களே, சிவம் என்றால் என்ன? என்ன அம்பி, இது கூட எனக்கு தெரியலை. சிவம் அப்படின்னா மங்களம்னு அர்த்தம். நித்திய மங்கள சொரூபியாய் சகல சக்தி படைத்தவனத்தான் சிவம்னு சொல்லுவார். சக்தி என்றால் என்ன? மாட்டா போல் இருக்கு. ஏன் தெரியாதா? இல்ல சொல்றேன். சக்தி
சக்தி அப்படின்னா சர்வ லோகத்தையும் கட்டி காக்கின்ற சர்வேஸ்வரனுக்கும் சக்தியை கொடுக்கறதுனால அம்பாளே 6 அறிவை கொண்டு சக்தின்னு சொல்லுவா. அறிவு என்றால் என்ன? நல்லா இல்லையே. எது அறிவா? இல்ல உன் கேள்வி பதில சொல்லிய அம்பி. உன்னை போல விளங்காதவாளுக்கும் விளங்க வைக்கிறதான் அறிவுன்னு சொல்லுவா. அது ஞானம் உள்ளவாளுக்கு தான் புரியும். அப்படி என்றால் அறிவு வேறு ஞானம் வேறு என்கிறீர்களா? அச்சபடி என்ன, 2 வெவ்வேறு தானே. எப்படி? எனக்கும் புரியுற மாதிரி விளக்கமா சொல்லியா? நோக்க ரொம்ப கஷ்டம்டாப்பா. ஐயா, ஆண்டவன் எங்கே இருக்கிறார்? என்ன கேள்வி இது? ஆண்டவன் எல்லா இடத்திலையும் நிறைஞ்சிருக்கான். ஆண்டவனை கண்டவர்கள் யாரேனும் உண்டா? எத்தனையோ பெரியவா கண்ணார கண்டிருக்கா. ஆனா இந்த உருவத்துலதான் இருக்காருன்னு இதுவரைக்கும் யாரும் சொன்னதில்லை. கண்டவர்களே சொல்லாத போது கடவுள் ஒருவர் இருப்பதாக நீங்கள் ஏன் சாதிக்கிறீர்கள்? ஒரு தாய் குழந்தையை பெத்த உடனே இவதான் உங்க அம்மான்னு யாரும் சொல்லி கொடுக்காமலேயே பிறந்த குழந்தை அந்த தாயை பார்த்து அம்மான்னு எப்படி கூப்பிடுறது? அதுக்கு யார் சொல்லி கொடுக்கிறா? இதுக்கு பதில் சொல்லுங்க. பதில் வரணும், இல்லன்னா விட மாட்டேன். இந்த சாதுரிய பேச்செல்லாம் வேண்டாம். கடவுளை எனக்கு நேரில் காட்ட முடியுமா? சாத்தியப்படாது. இப்படி பேசுறவாளுக்கு கடவுளை காட்டவும் முடியாது. அப்படி காட்டினாலும் அவ கண்ணுக்கெல்லாம் அவர் தெரியவும் மாட்டார். உங்களை மாதிரி தானே எங்களுக்கு 2 கண்ணு இருக்கு. உங்க கண்ணுக்கு தெரியற கடவுள் எங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. அல்லவா, இவர் நம்மை பைத்தியமாக்குகிறார். ஆண்டவா, உன்னை புரியாதவாளுக்கு நீதான் புத்தியை கொடுக்கணும். சுவாமி, இது என்ன இது? பூலோகத்தில் உங்களை புரியாதவன் கூட ஒருவன் இருக்கிறானா? கடவுள் எங்கே? அவரை காட்ட முடியுமா என்று கேட்கிறானே. இப்படியும் ஒருவனை படைத்து எதற்காக எல்லோரையும் சோதிக்கிறீர்கள்? தேவி, கேள்வி கேட்க ஒருவனை படைத்தால் தானே அழகாக பதில் சொல்ல மற்றொருவனையும் படைக்க முடியும். கசப்பை உண்டாக்கினால் தானே இனிப்பின் உயர்வை உணர முடியும். இப்படி பரமதத்தனை பார்த்த நீ ஒரு பரம பக்தையும் இருக்கிறாள். அவளையும் பார். யார் அவள்? காரைக்காலில் பெரும் வணிகராக விளங்கும் தனதத்தரின் ஒரே செல்வ புதல்வி. பெயர் புனிதவதி. அவள் செயலையும் பார். புனிதவதி அம்மா, என்னம்மா நீங்க என்ன விட்டுட்டு வந்துட்டீங்க? நீங்க ஆண்டவனை தரிசிக்கிறதுக்கு முந்தி எப்படியாவது உங்களை பிடிச்சிடணும்னு ஓட்டமா ஓடி வந்ததுல என் கையை காலு எல்லாம் ஆட்டம் கண்டு போச்சு. கொஞ்சம் நின்னு போலாமா? பல்லவி, நாங்களும் உனக்காக எவ்வளவோ நேரம் காத்திருந்தோம். நீ வரவில்லை, புறப்பட்டு விட்டோம். புனிதா, பல்லவி ஓய்வெடுத்துக் கொண்டு மெதுவாக வரட்டும். நாம் போகலாம். உங்களுக்கு அவசரமாக இருந்தால் நீங்கள் முன்பு புறப்படுங்கள். நான் பல்லவியுடன் சற்று பொறுத்து வருகிறேன். அப்படி சொல்லுங்கம்மா. மூஞ்சி முகரையும் பாரு. சரி புனிதவதி, நாங்கள் வருகிறோம். பாத்தீங்களா, இதுங்கெல்லாம் என்னைக்கும் பிரிஞ்சே போறதுங்க. எப்பவும் எங்கேயும் ஒட்டவே ஒட்டாதுங்க. பல்லவி, தீயினால் சுட்ட புண் கூட ஆறிவிடுமாம். ஆனால் நாவினால் சுட்ட வடு மாறவே மாறாதாம். அது தெரியுமா உனக்கு? சரிதான். வழக்கப்படி ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க வேதாந்தத்தை? வாங்கம்மா, சாமி கும்பிட போகலாம். பல்லவி, அங்கே பா. ஐயா, ஐயா, தண்ணி தண்ணி தண்ணி. ஐயா, என்னம்மா இது? ஆண்டவனுக்கு பிரசாதமா எடுத்துட்டு போற தேங்காய இந்த ஆண்டிக்கு உடைச்சு ஊத்திட்டீங்களே. பல்லவி, ஏழைகள் உருவில்தான் இறைவனை காண்கிறோம். ஏழைகளுக்கு உதவி செய்தால் நிச்சயமாக நாம் இறைவனுக்கு செய்த பலன் கிடைத்துவிடும். ஐயா, இவைகளையெல்லாம் சாப்பிட்டு உங்கள் பசியாற்றிக் கொள்ளுங்கள். இந்த பாருங்க, இந்த பாருங்க, ஒரு பிச்சைக்காரனுக்கு போய் நீங்க எவ்வளவு தூரம் உதவி செய்யறது எனக்கு என்னமோ நல்லா இல்ல. அப்படி சொல்லாதே பல்லவி. ஆண்டவனுக்கு கூட பெண்ணாக பிறந்த நமக்கு ஈவு இரக்கம் இருக்கிறதா என்பதை சோதிப்பதற்காக அந்த இறைவனே இந்த பெரியவர் வடிவத்தில் வந்து நம்மை சோதித்தாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. சரி சரி, உங்க வேதாந்த பேச்ச ஆரம்பிச்சிட்டீங்க. வாங்க சுவாமி தரிசனத்துக்கு போலாம். ஐயா, நாங்கள் போய் வருகிறோம். தாயே, உன் பேர் என்னம்மா? புனிதவதி. அம்மா, வருங்காலத்துல நீ இந்த உலகத்துக்கே ஒரு புனிதவதியா விளங்க போற. போயிட்டு வாம்மா, போயிட்டு வா.